அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட முதல் ஸ்டேஜ், முதல் ப்ரெஸ் இவெண்ட். அதனால் எனக்கு எந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கோ அதோட 2-3 மடங்கு எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட அந்த ட்ரெய்லரை காமிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் அண்ட் UP7 வெஞ்சர்ஸ் ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதுவும் ஒரு புது ஹீரோக்கு நீங்கள் போலீஸ் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம டைரக்டர் அபின் ஹரிஹரன் சாருக்கு வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஒரு மென்டார் மாதிரி ஆனார். ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி அது அவர் என்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு. அண்ட் அவருக்கு நிஜமே ஒரு பெரிய மனசு தான், உண்மையாக சொல்லணும். ஏன்னா என்னோட முதல் படத்துலேயே அவருக்கு வந்து தன்னோட ஹீரோவுக்கு 2 ஹீரோயின் வைக்கணுன்றது ஆசை வந்து அது ஜென்ரலாக யாருக்கும் வராது. பட் அந்த மனசு தான் சார் கடவுள், அதுதான் நான் பார்க்குறது. ஸோ தேங்க்யூ சார். அடுத்தது நம்ம ஜிப்ரான் சார். பேக் போன் ஆஃப் எனி கிரைம் த்ரில்லர் இஸ் த RR அந்த மியூசிக். ஸோ ஜிப்ரான் சாரோட பாடல்கள் வந்து நான் என் ஜிம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, என்னோட ஃபோனில் இருக்குது, ஐபேடில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் அவரது வந்து சாஹோ மியூசிக் தான். ஸோ அதோட BGM RR நான் கேட்கும்போது இப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், சார் நம்ம கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் நம்ம முடிஞ்சிச்சு, யார் சார் மியூசிக் டைரக்டர்? ஜிப்ரான் பண்ணுறாரு அப்படின்னு. சார் நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லை பண்ணுறாரா அப்படின்னு தான் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன். ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்ப முடியல. சார் இல்லை சார் இல்லை பண்ணுறாரு அப்படின்னப்போ நான் யோசித்தேன். நானா ஓகே சார் நைஸ் அப்படின்னு தான் சொன்னேன். நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோன்னா நான் வெளியே ரோட்லேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ சந்தோஷம். பிகாஸ் எனக்கு அந்த அவர் போகிற ஆறல நான் எப்படி இருப்பேங்கிறத பார்க்குறது என் மைண்டுக்குள்ளே யோசிச்சு நான் படம் நீங்கள் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக அது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. பட் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அடுத்தது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங். அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சோ அந்த அளவுக்கு எனக்கு சினிமாட்டோகிராஃபரோட இருந்துச்சு. அவர் என்னை எப்பவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு எனக்கு சூப்பராக காமிக்கணும், உங்களை இன்னும் சூப்பராக காமிக்கணுன்ற இது அவருக்குமே உள்ளே இருந்ததுனால எனக்குமே இன்னும் நான் பெட்டராக பண்ணணுன்றது எனக்கு கான்ஸ்டண்டாக தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ என்னை எப்போவுமே புஷ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு. அடுத்தது ஃபேந்தம் பிரதீப் சார். அவர் வந்து தடால் புடால் தான், டமால் டுமில் தான். எப்போவுமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தானே இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார். அந்த எனர்ஜி தான் எனக்கு அது அப்படியே ஷாக் மாதிரி எனக்கு பாஸ் ஆகி ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே அருமையாக வந்திருக்கு. தென் கௌரி அண்ட் அஞ்சு குரேன் இன்னைக்கு நம்மளை ஜாயின் பண்ண முடியல, அவங்களும் படத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான். கௌரி அண்ட் அஞ்சு எனக்கு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னையும் அபின் சரியும் டிஸ்பைட் பீங் நியூ நீங்கள் ஆர்டிஸ்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் பற்றி சொல்லிக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓகே ஒரு ப்ரொடக்ஷன் கூட ஒர்க் பண்ணும்பொழுது அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்மூத் ஜேர்னி எனக்கு கிராண்ட் பிக்சர்ஸ் கூட. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐ திங்க் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அவங்க மூலியமாக தான் எனக்கு அபின் தெரிஞ்சார். அண்ட் அபின் கிட்ட ஒரு சின்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிங்கனாலே அவரை பிடிச்சிரும். அந்த மாதிரி என்னமோ ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது அவர்கிட்ட. ஸோ சிரிச்சே நம்மளை எல்லாத்தையும் வாங்கிடுவார் நம்மக்கிட்ட வேலை. ஸோ அண்ட் மெயினாக வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தான். பிகாஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் வந்து கனெக்ட் ஆனால் தான் நான் மெயின் அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர முடியும். பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் எனக்கு 3 விஷயம். ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மெடிக்கல் க்ரைம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே அந்த ரீசனிங், அந்த டெப்த், உள்ளுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்தது வில்லன். அதுதான் படத்தில் நாங்கள் ஃபுல்லாகவே தேடிட்டு இருப்போம். அண்ட் வில்லன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு நியூ கம் தான், அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோவோட பிக்சர் எதுவும் எனக்கு காட்டல. நான் சொன்னேன் ஒரு IPS ஆஃபீஸர் அவர் எப்படிங்க இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் கரெக்டாக ஒரு பிக்சர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு
நாங்கள் சாங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பதட்டமாகவே இருந்துச்சு, எங்க நீங்கள் அனுப்புங்க ஹீரோவோட பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐ திங்க் ஃபோட்டோஷூட் பண்ண சில பிக்சரும் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டும் எடுத்து அனுப்பிச்சோன்னு தான் பார்த்தோன்னே அப்பா ஓகே எங்க செம ஸ்மார்ட்டாக இருக்காருங்க. தட் வாஸ் மை இமீடியட் ரெஸ்பான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா படத்தை தாங்கி நிற்கிறது ரெண்டு கேரக்டர்ஸ், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் படத்துலையும். ஈவன் கேரக்டரைசேஷன் வைஸ் ஹீரோ அண்ட் கௌரி, இந்த ரெண்டு கேரக்டரையுமே அவங்க அவ்வளோ அழகாக ரெண்டு பேருமே புல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த த்ரில்லருங்கும் போது இந்த எட்ஜாலே வச்சிருக்கணும். அண்ட் இட்ஸ் அ லவ்லி டீம். நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஸ்மூத் ஜேர்னி. அண்ட் அபின் வந்து என்ன வேணும்னு தெளிவாக கேட்டு வாங்குகிற ஒரு டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் டெக்னிக்கல் டீம் அமேசிங். அண்ட் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேர் உள்ளே வராங்க இதில். அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். மறுபடியும் இட்ஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே இங்கே வரும்போது ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா ப்ரொஃபஷனல்ஸ் ஹியர். என்னோட படங்கள் இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதர்ஸ்ங்கிற ப்ராஜெக்ட். உங்களுக்கே தெரியும், எனக்கு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ ஆக்டர்ஸ் அவங்க கூடலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு டு பி அ பார்ட் ஆஃப் சச் ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷனும் நான் யூஸ்வலி காமிக்க மாட்டேன். பிகாஸ் நானுமே பர்சனலி வித் நோ லிங்க் டு தி இண்டஸ்ட்ரி வந்தேன். ஸோ ஒரு டைரக்டர், அதுவுமே ஒரு டெபியூ டைரக்டர் என்னை நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அது என்னோட லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நிறைய பொட்டென்ஷியல் அண்ட் டேலண்ட் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டு பி ஏபிள் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். முரளி சார் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணாங்க. ஐ திங்க் அது ரொம்ப எனக்கு ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் ஆகும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் அந்த அளவுக்கு இருக்காது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஐ ஹேட் நோ இஷ்யூஸ் வித் இட். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. ஸோ டு தி இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அபின் சார் என்னை ஹாஸ்பிட்டல்லையே நிற்கும்போது இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ணார் ஃபோனில். அப்போவே எனக்கு அந்த ஒரு தீம், அந்த ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் டீட்டெயில் நரேஷனில் என்னோட கேள்வி எல்லாம் அது ஒரு டார்ச்சர் மாதிரி நான் ஒரு டார்ச்சர் பண்ண கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் கிளாரிட்டி கொடுத்து, டெஃபினெட்லி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு டாக்டர் கேரக்டர் அதை ப்ளே பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை கரியர். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் எனக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரு பிலீவபிலிட்டி கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். November 7th நீங்கள் எல்லாம் பார்த்து சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் மார்க்கிங் த பிகினிங் ஆஃப் ஆதித்யா மாதவன், த நியூ ஹீரோ டு அவர் இண்டஸ்ட்ரி. இட் வாஸ் அ ப்ளஷர் டு ஒர்க் வித் ஹிம். பிகாஸ் எப்போவுமே அந்த ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. டெஃபினெட்லி நான் ஒரு நியூ கமராக இருக்கும்போது கூட சில பேர் நம்மளை அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்கும்போது நம்மளுக்கு யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம். எனக்கு தெரிஞ்சு டியூரிங் மை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் சில பேர் இருந்தாங்க டு பி பேஷண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஆனால் இவருக்கு அதோடலாம் தேவையே இல்லை. பிகாஸ் ஹி வாஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ரொம்ப சீசன்ட் ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஹி ஹாஸ் அ லாங் வே டு கோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆதித்யா. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு அக்கேஷனில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் இங்கேருந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதான் ஒவ்வொருத்தரையுமே எனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் டேரக்டராக அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கேஷனில் ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதான் என்னால் முடிஞ்சது. என்னோட அறிவுக்கு எத்தனை விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது நிறைய இயக்குனர்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க முடியும். தென் ரிகார்டிங் அதர்ஸ், ஸோ ஆக்சுவலி ஒரு 2 months முன்னாடி நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் டேரக்டர், ஹீரோ எல்லாருமே நான் மீட் பண்ணேன்.
ஆக்சுவலி எனக்கு நிறைய கனெக்ட் இருந்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜிப்ரான் அவரும் தேஜாவை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜிப்ரான் அப்போ சூப்பர்னு. அப்புறம் அரவிந்த் சிங் வந்து எனக்கு அருள்நிதி சொல்லிட்டே இருப்பார் தேஜாவை ஷூட்டிங் டைமில், இந்த மாதிரி டைரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் ஃபைட் மாஸ்டரும் வந்து என் கூட தேஜாவில் ஒர்க் பண்ண மாஸ்டர். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த டீம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டீம்ன்றதுனால தான் அப்படி படம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ யூஸ்வலி எப்படி இருக்குன்னா புது முகம்னும் போது நம்ம ஒரு இதோட தான் அப்படி தான் நானும் பார்த்தேன். பட் பார்த்துட்டு நான் இன்டர்வல்லே சொன்னது என்ன சொன்னேன்னா, இல்லை ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப சீசன்டாக ஒரு 3-4 படம் நடித்த மாதிரி இருக்குது பாடி லாங்குவேஜ் எல்லாமே. எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா அவர் நேரம் பார்க்கும்போது, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பார், ஆனால் அவர் 22 வயசு தான் இருக்குது. நான் நேரம் பார்க்குற டோட்டலாக வேற லுக்கில் இருக்காரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க, கரெக்டான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்க, ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்து ஹீரோஸ் வேணும். ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், நான் வந்து கிஷன் வச்சு போனதுக்கு காரணமுமே நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க. திரும்ப திரும்ப ஒரு 4 பேர் 5 பேரை வச்சே இருக்கிறவங்களாம் படம் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் படங்கள் வரமாட்டேங்குதுன்றனால தான் ஸோ அதுவுமே எடுத்தேன். ஸோ அப்படி வந்து ஒரு புது வரவாக வந்து ஆதித்ய மாதன் வராரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தென் நபீன் ஹரிஹரன் சார் ரொம்ப பேசவே மாட்டார், அப்படியே ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார். தென் வந்து ஓப்பனாக இருப்பார், நம்ம எது பேசினாலும் என்ன வேணால் பேசலாம் அவர்கிட்ட. ஆல்மோஸ்ட் நானும் அவர் இப்போ ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு. சொல்லுவேன், அது அப்படி பேசுவார், பட் அப்புறம் எடுத்துப்பார், ஏன் சொல்கிறோன்றது எடுத்துப்பார் நல்லா. அதாவது ஒரு ஆக்சுவலி என்னன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அவர் பேசிக்கலி மலையாளிங்க, ஆனால் அவர் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் இந்த கதையை எழுதியிருக்காரு. இது எத்தனை பேரால் பண்ண முடியுன்றது தெரியல. நான் அது கேட்டு நான் சர்ப்ரைஸ் ஆனேன். சார் எப்படி சார்னா, இல்லை எனக்கு நான் எழுதுனாதான் சார் என்னும்போது இன்னொரு லாங்குவேஜ் ஒருத்தர் வந்து நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த அந்த மெனக்கடல் எடுக்கிறதுன்றதே எனக்கு வந்து அந்த டெடிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இன்னொன்று அது அவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே. அவருக்கு என்ன வேணுன்றது வந்து எப்பயுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. நான் அவர்கிட்ட பேசுனதில் எனக்கு இது வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். அவர் பேசிக்கலி எடிட்டராக இருந்ததுனால அவருக்கு எடிட்டிங் நாலேஜும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த டீசர் கட்ஸ் ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே எனக்கு முதலியே காமிச்சிட்டாரு. அப்போயே சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், இப்படி தான் சார் கட் பண்ணோம் அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து ஒரு ப்ராமிசிங் டிபுட்டாக கண்டிப்பாக அவர் இந்த படத்தில் இருப்பார். தென் கௌரி கிஷன் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம 96லேருந்து கவனிச்சு வந்திருக்கோம். இதே 96 நான் இங்கே உட்காந்து பார்த்துருக்கேன் உங்கள் கூட. ஸோ நினச்சிட்டே இருப்போம் இவங்களுக்கு சரியான பாத்திரங்கள் அமையலே ஒன்று. இந்த படம் நல்ல பாத்திரமாக அமைஞ்சிருக்கு. ஒரு மருத்துவராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் அபின் ஹரிஹரன், டெபியூட் டைரக்டர். ஆக்சுவலி ஒரு 1 year ஜேர்னி. இந்த ஒரு மூவி பண்ணுறதுக்காக நான் எடுத்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 1 year ஜேர்னி இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அதில் சில பேரை நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு கதை இருந்தாலுமே அதை அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னு தெரியும் போது நம்ம பக்கத்தில் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க என்னை வெல்கம் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு கூட நின்னதுக்கு நான் கிராண்ட் பிக்சர்ஸுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறத நான் தான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட நான் கேட்டிருந்தேன். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டை பார்த்து வச்சுன்னா ஒரு ஈவன் கிளைமேக்ஸில் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் கேட்டிருந்தேன். அதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து ஆடிஷன் பண்ணி ஆதித்ய மாதவனை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அண்ட் ஆடிஷனுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவருக்குள்ளே ஒரு இன்போன் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிய வரும்போது அவர்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கௌரி கிஷன், அஞ்சு குரியன், முனிஷ்காந்த், ஹரிஷ் பாரடி, டைரக்டர் சுந்தரராஜன் சார், வினோத் சாகர் சார், அப்படி நிறைய மாலா பார்வதி, நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக உள்ளே வந்தாங்க.
அண்ட் கௌரி சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்கும்னா படத்தில் 2 hours 10 minutes டியூரேஷன் இருக்குன்னா நான் அவங்களுக்கு ஒரு மோர் தேன் 3 hours கதை நரேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட் இன்வால்மெண்ட் இருந்தது. அதுவும் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னால தான் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ஸை நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் சேம் திங் அஞ்சு குரியனுமே அப்படி தான். நிறைய விஷயங்களில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்கிரிப்டில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ ஆக்சுவலி நான் வந்து அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன் முன்னாடியே, பிகாஸ் தே ஆர் லைக் மை சோல் கேரியர்ஸ் அப்படின்னு. பிகாஸ் என்னோட இந்த ஒரு கதைக்கு அந்த கேரக்டரோட சோல் கேரி பண்ணின அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த கதையை வந்துட்டு சரியான ஒரு முறையில் கன்வே ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இனி டெக்னீஷியன்ஸை நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஓபி அரவிந்த் சிங் சார். ஏன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஷூட்டிங் செட்டில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண வரும்போது நம்ம ஒரு டெபியூட் டைரக்டர். ஸோ இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேமராமேன், பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இவங்களுக்கு இன்டராக்ட் பண்ண முடியும், நம்ம சொன்னால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவர் இந்த ஐஸ் பிரேக் பண்ணார். எனக்கு என்ன வேணுமோ அது ஒரு நல்ல ஒரு லிசனராக இருந்து கேட்டு எனக்கு தேவையானது ஃப்ரேமில் கொண்டு வர்றதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெக்னீஷியனாக மட்டும் இல்லாமல் பீப்புளோட இன்ட்ராக்ஷன்லேயும் அது தேவை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம புதுசாக வர்றவங்களை வந்துட்டு எப்படி அவங்களோட டேலண்ட் அவங்க வெளியில் கொண்டு வரதுக்கு நம்மளோட ஸ்கில் அவங்களுக்கு மிக்ஸ்அப் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ளஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் வந்துட்டு அரவிந்த் சிங் எனக்கு ஒரு அப்படி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். நாங்கள் வந்து டில் ஷூட்டிங் எண்டு வரைக்குமே அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்ஸ் ஃப்ரேம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். ஸோ தேங்க்யூ சார். ஒரு சினிமா முழுமையாக உருவாகி மக்கள்கிட்ட போகிறதுக்கு ஒரு இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர் இதை எல்லாரையும் தாண்டி பத்திரிகையாளர்களோட பங்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கு. உங்க எல்லாரையும் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து ஒரு புதிய தயாரிப்பாளர்களை நீங்க ஊக்குவிக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து எழுதிருக்கீங்க, சூப்பர். ஆனா அதர்ஸ் டைட்டிலுக்கு காரணம் என்ன? என்ன தமிழ்லயே இருக்கே மற்றவைன்ட்டு. இல்லை, ஆக்சுவலி அது மட்டும்தான் ஆக்சுவலி அதில் ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்டாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கதை வந்து நான் எழுதும் போது வந்து வேறையும் நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் மைண்டில் வந்தது. இன்னொரு டைட்டில் தான் வச்சுருந்தேன். அந்த டைட்டில் நான் கதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு படத்தில் வந்துடுச்சு. ஸோ கதை முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு ஸ்பார்க் வந்தது. அது நேச்சர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்பார்க்காக தான் நினைக்கிறேன். அண்ட் அந்த டைட்டில் வந்து அந்த படத்துக்கு ரொம்பவே கனெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து அது கனெக்ட் பண்ண முடியுங்கிறதுல வந்துட்டு நான் அதில் ஷுவராக இருக்கேன். நான் அதில் ஜஸ்டிஃபைடாக இருக்கேன் சார். இது மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்திருக்கு சார், குற்றம் 23. ஸோ அது மாதிரியான படங்களா இது ரிலேட்டிவாக வருமா இல்லை வேற மாதிரி இருக்குமா? அதாவது வந்து குட் கொஸ்டின் சார். ஆக்சுவலி வந்து கிரைம் த்ரில்லரில் வந்து இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து லைக் என்ன சொல்லலாம், ஒரு சைக்கோ கில்லிங் அந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர், இல்லைன்னா ஒரு மாஃபியா அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கேட்டகரி. ஸோ மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கேட்டகரி ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக மூவிஸ் தான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நமக்கு டக்குன்னு குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம மைண்டில் வருது. பட் அதில் இது ரெண்டுமே ஒரு கேட்டகரியை தவிர அந்த கிரைம் டோட்டலி யூனிக்காக இருக்கும். ரெண்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இருக்காது. ஏன்னா ஆப்வியஸ்லி அப்படி நான் கொடுத்துட்டா அது வந்து ஆடியன்ஸுக்கு நான் எதுவும் புதுசாக கொடுத்த மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கேன். இந்த கிரைம் வந்து புதுசாக இருக்கும். அண்ட் அந்த கிரைம் ஃபைனலாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு விஷயம் நான் கன்வே பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருப்பேன், ஒரு பதிவுபடுத்தியிருக்கேன் அந்த ஒரு விஷயம். அது கன்க்ளூஷனில் இருக்கும். ரைட் சார். இந்த படம் பார்த்தவங்க ஒரு கர்ப்பமாக இருக்கிறவங்க இல்லைன்னா குழந்தைக்காக இயங்குறவங்க அவங்களாம் என்ன மாதிரி ஒரு பயம் வருமா, இல்லை ஏதாவது விழிப்புணர்ச்சி வருமா, என்ன சொல்ல வரீங்க? இந்த ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த ஒரு கன்சர்ன் எனக்குமே இருந்தது சார். பிகாஸ் ஐவிஎஃப் வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப காமன் ஆயிடுச்சு டியூ டு சர்டன் ரீசன்ஸ்.
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஐயோ இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக தான் நான் அந்த படத்தை கன்வே பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் எந்த ஒரு விதத்துலையும் இதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸையோ இல்லைன்னா டாக்டர்ஸையோ நான் வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே நான் வந்துட்டு ஜாட் டவுன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் அந்த படத்தில் ஹீரோயினே வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு டாக்டராக தான் நான் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க தான் ஆக்சுவலி வந்துட்டு இந்த கிரைம் இப்படி ஒன்று விஷயம் வந்து ஒன்று நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மேபி ஒரு இண்டிவிஜுவல் அல்லனா ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சனோட ஒரு செயலாக இருக்கலாம் இந்த கிரைமே தவிர அது எந்த ஒரு விதத்திலையும் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அது ஒப்வியஸ்லி அது அப்படி தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே. அண்ட் செகண்ட் திங், இப்போ அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட நான் விஷுவலைஸ் பண்ணும்போது எனக்கு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பேஷண்ட் வந்து படுத்திருப்பாங்க, ஆக்சுவலி வந்து எக்ஸாக்ட் பொசிஷன் அது கிடையாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அதுலேயுமே வந்து அது பாதிக்கப்படுறது எவ்வளோன்னு கேட்டால் அது நான் ரொம்ப டீப்பாக என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் யாரோ அதை பார்த்துட்டு நாளைக்கு பயப்பட்டுறக்கூடாது போகலாமா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நான் லிமிட்டட் பண்ணி தான் அந்த ஷார்ட்ஸுமே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒன் திங், இதில் ஆன்டகனிஸ்ட் வந்து அவரோட வெஞ்சன்ஸை வந்துட்டு காட்டுறதுக்காக அந்த ஒரு பேக்ட்ராப்பை யூஸ் பண்ணியிருக்காரே தவிர மெயின் பிளாட் வந்துட்டு இது டாக்டர்ஸுக்கோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கோ பாயிண்ட் பண்ணி கிடையாது. ஸோ அதான் சரி. டேரக்ட் சார், இங்கே மலையாளத்துலேருந்து தமிழில் வந்திருக்கீங்க. மலையாள ஹீரோ நிவின் பாலி எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா அவர் பார்க்கும்போது நிவின் பாலி மாதிரியே இருக்கு. ஒருவேளை நிவின் பாலி ஹீரோவை போட முடியல அப்படின்றதுனால தமிழ் நிவின் பாலி இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு போட்டிங்களா? இல்லை, மலையாளத்தில் வந்து நிவின் பாலி இருக்காங்க. ஸோ ஏன் தமிழ்லையும் அதே மாதிரி ஒரு ஆள் இருக்கலாமே. அப்போ அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாளைக்கு வந்து என்ன யாரும் மறக்க மாட்டாங்களா? ஹீரோ 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 கிட்ட கேட்கணும். ஹீரோ சார்ட்ட ஹீரோ சார் ஃபர்ஸ்ட் படமே வந்து காப் தான், போலீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இங்கே தமிழ்ல எடுத்த உடனே போலீஸ் வரணும்னா யாரையாவது நம்ம வந்து இது பண்ணணும், அவங்க பாடி லாங்குவேஜ் அது மாதிரி. இங்கே போலீஸ்னாவே நம்ம சூர்யா சார் தான் ஞாபகம் வரும், காக்கா காக்கா சூர்யா சார். ஸோ நீங்க உங்களுக்கு சொன்ன உடனே நீங்க யாரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த போலீஸ் இது ஸ்டைல்ஸு அதெல்லாம் கொண்டு வந்தீங்க? இல்லை சார், இவர் எனக்கு சார் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருந்தாரு, ரியல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். நான் படத்தில் வர போலீஸ் ஆஃபீஸர்ஸை நான் ரெஃபரன்ஸாக எடுக்கல. சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவர் கதையிலே வந்து எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்டடாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். ஸோ கேரக்டர்ஸும் அப்படி தான் இருக்கணும்னு அவர் எழுதி வச்சிருந்தார். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நான் ஃபாலோ பண்ணி அவருக்கு என்ன பெஸ்ட்டாக நான் கொடுக்க முடியுமோ அது நான் என் பர்சனல் ரிசர்ச் மூலிமா நிஜம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ல தான் நான் எடுத்திருக்கேன். ஹலோ, யா சாரி சார், சார் அது நம்ம ஜோக்கா சொன்னேன் சார், விளையாட்ட தான் சொன்னேன் சார். ஹலோ சார், ஹலோ. 2 questions. ஃபர்ஸ்ட் வந்து ஆதித்ய மாதவனுக்கு. சார். அடுத்த கமல்ஹாசனை பார்க்குறேன். மாதவனோட பேரும் இருக்கு. நவம்பர் 7th ரிலீஸ் ஆகுது. இதோட ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மெயின் கொஸ்டின் டு தி டைரக்டர் சார். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸே ஒரு டைசி ப்ரொபோசிஷன். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சரியா கேட்கல. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி ஒரு ஸ்கிரிப்ட் வந்தது. ஐவிஎஃப் தானே? ஆமா, ஐவிஎஃப். அது வந்து வெரி ஒரு டைசி ப்ரொபோசிஷன். முதல் படம் எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப துணிச்சல் வேணும். பாராட்டுறேன் துணிச்சலை. தேங்க்யூ சார். வாட் கைண்ட் ஆஃப் ஹோம்வொர்க் யூ டிட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூ ரெஃபர்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்? குளோபல்ல இது வந்து மோர் பாப்புலர் இந்த கான்செப்ட். ஆமா, தென் இன் இந்தியா. ஸோ உங்களோட ஹோம்ஒர்க்கும் எஃபர்ட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி நான் ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஐவிஎஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி கிடையாது. ஸ்டோரி பிளாட் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஆன்டகனிஸ்ட் வந்துட்டு ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த பிளாட் எடுத்தால் அந்த ஸ்டோரிக்கு வந்து ஜஸ்டிஃபை ஆயிருக்குங்கிறது வந்துட்டு லாஜிக்காக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஒரு லாஜிக் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே மெடிக்கல் கிரைம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு லாஜிக்காக இருக்கும். ஸோ அந்த மெடிக்கல் கிரைமில் எனக்கு ஜஸ்டிஃபைங்காக அடுத்தது வர்றது வந்துட்டு இந்த ஐவிஎஃப் பிளாட். ஸோ அந்த ஐவிஎஃப் பிளாட் நான் ஒன்ஸ் சூஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நிறைய நீங்கள் சார் சொன்ன மாதிரி நிறைய டீட்டெயில் விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் வந்து அதுக்கான டாக்டர்ஸை ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி பாசிபிள் இருக்கா, இந்த மாதிரி செய்யலாமா, ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் அவங்க கிட்ட இந்த ரிசர்ச் பண்ணேன். பட் இப்போ அதில் வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஷயம் டெக்னிக்கல் டேர்மாவே வந்துட்டு படத்தில் சொல்கிறாங்க.
ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்துட்டு இட்ஸ் ட்ரூ அப்படி இருக்கு. பட் அந்த மாதிரி வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் தெர் ஆர் plenty ஆஃப் ரீசன்ஸ் விச் இஸ் நாட் நோன், இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போ அந்த ரீசன்ல மேபி நம்ம கொஞ்சம் சினிமேட்டிக்காக சில விஷயங்கள் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணி அது பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயா வந்துட்டு என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம வந்து வச்சிருப்போம். பட் லாஜிக்கலா வந்துட்டு எல்லாமே அதுல கனெக்டடா இருக்கிற மாதிரி அந்த ரிசர்ச் பண்ணிட்டு நாங்க வச்சிருக்கோம் சார். Yeah, the basic liberty we have to. Then only other cinema. இல்லைன்னா இப்போ கௌரி அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு ப்ரீச்சிங் லெவல்ல இருக்கக்கூடாது. அப்போ ஆடியன்ஸ் இந்த ஸ்டோரியை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த விஷயத்துல மட்டும் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம எடுப்போம் அந்த ஸ்க்ரீன் பிளேல. மற்றபடி எல்லாமே வந்துட்டு கனெக்டடா அவங்க சொல்ற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரூவா இருக்கும்.